திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த உலகத்திலே வாழ்கின்ற உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. மெய்யடியார் பெருமக்களே, அஞ்சம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் குத்தப்பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடன் உரை கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஏழாம் திருமுறையிலிருந்து திருவாரூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஏழாம் திருமுறை 37வது பதிகம். அடியார் பெருமக்களே, சங்கிலி நாச்சியாரை மணந்தார் சுந்தரர். எங்கே? திருவொற்றியூரிலே சங்கிலி நாச்சியாரை மணந்தார். பறவையாரை மணந்த செய்தியை இங்கு மறைத்தார். அப்படி உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று மகிழ மரத்தடியிலே சத்தியம் செய்தார் இல்லையா? அந்த சத்தியத்தை மீறி திருவொற்றியூரை விட்டு நீங்குகிறார். கண்கள் பார்வை இழந்து விட்டது. பார்வை இழந்த சுந்தரர் காஞ்சியிலே வந்து ஒரு கண்ணை பெற்றார். திருத்தியிலே பிணி நீங்க பெற்றார். பல தலங்களை வணங்கினர். திருவாரூரை அடைந்தார். முதலில் பறவையுள் மண்டலி பெருமான், பறவையுள் மண்டலி பெருமானை தூவாயா என்று தொடங்கும் திருப்பதிகம் பாடி தொழுதார். பின்னர் திருமூலட்டாளரை வழிபட அர்த்தயாம வழிபாட்டுக்கு போறார். அந்த அர்த்தயாம வழிபாட்டுக்கு போற பொழுது அன்பர்கள் எதிரணைய கண்டு அயலாறு வினவுவது போல, மற்றவர்களால் கேட்பதைப் போல கைக்கிளை என்னும் அகப்பொருள். கைக்கிளை என்பது ஒருதலை காமம். கைக்கிளை என்னும் அகப்பொருள் துறை அமைய பாடி அருளியது இந்த திருப்பதிகம். இது எப்படி அமைக்கிறாருன்னா, திருவாரூர் பெருமான் தியாகராஜ பெருமானிடத்திலே ஒரு பெண்ணு காதல் கொண்டாள். மனதாலே ஒருதலை காமமாக தியாகராஜா ஒரு காதல் கொண்டார். தியாகராஜா காதல் கொண்டாரா இல்லையான்னு தெரியாது. ஆனால் ஒரு பெண் பெருமானிடத்திலே காதல் கொண்டு அந்த காதல் மிகுதியினாலே பறவைகளை பார்க்கிற, வண்டுகளை பார்க்கிற, பறவையை பார்த்து தூது விடுறார், வண்டை பார்த்து தூது அனுப்புகிறார். இப்படி அனுப்புவதைப் போல சில கூற்றாக அருளி செய்தது இந்த பதிகம். திருவாரூர் பெருமான் தமக்கு அருளாமையினாலே வருந்திய வருத்தத்தினை அடியவர்களிடத்திலே தெரிவித்துக் கொள்ளுதல் இங்கே குறிப்பு. அந்த குறிப்பினாலே தோன்ற இது பிரிதோராற்றால் புலப்படுத்தியிருக்கிறார். அம்மை அல்லியம்புங்கோது அப்பெரு திருமூலநாதனார். பதிகம் 7ஆம் திருமுறையிலே 37வது பதிகம்.
இந்த பதிகத்திலே 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். சூழுமோடு இச்சுழன்று உழலும் வெண்ணாரைகால், நாரை விடுதூதுன்னு சொல்லுவாங்க. நாராய் நாராய் செங்கால் நாராய் என்று திருச்சத்தி முலவர், திருச்சத்தி புற்ற புலவர் பாடினார். அது இங்கே அருமையாக நாரைகளை பார்த்து சொல்லுவதைப் போல ஒரு பாடலை அமைக்கிறார் சுந்தரர் மூர்த்தி நாயனார். சூழுமோடு சுழன்று உழலும் வெண்ணாரைகள் ஆளும் அம்பொன்கடல் அடிகள் ஆரூரற்கு வாழுமாறும் வளை கடலுமாறும். வாழுமாறும் கையில் இருக்கக்கூடிய வளையல் கடல் தான், வளை கடலுமாறும் எனக்கு ஊழுமாறும் இவை உணர்த்த வல்லீர்களே என்று பாடுறார். சுற்றிலும் சுற்றிலும் ஓடி 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 சுழன்று சுழன்று திரிகிறது எது? வெள்ளிய நாரைகள். அதான் சுழன்று சூழும் ஓடு சுழன்று உழலும். சுழன்று சுழன்று உழலுகின்ற நாரை பறவைகளே, உங்களுக்கு தெரியாதல்ல, அடியார்கள் ஆளுகின்ற அழகிய பொன்போலும் திருவடிகளை உடைய தலைவர் யாரு? நம்மூர் பெருமை திருவாரூர் இறைவன். அந்த திருவாரூர் இறைவனுக்கு யான் உடம்பின் நீங்காது, இந்த உடம்பிலிருந்து நீங்காது வாழக்கூடிய வழியும் வளைகள் சுழலுமாறும் மாறாத முறையும் என்னிடத்து மாறி நிகழுமாறும் ஆகிய இவைகளை என் பொருட்டு தெரிவிக்க வல்வீர்களோ என்று யார் சொல்றார்? நாரைகளை பார்த்து சொல்றார். தியாகராஜ பெருமானிடத்தில் சொல்றார். அப்படி அருமையான ஒரு இங்கே பறக்கும் தன்மை, அதனாலதான் விரைய சொல்லவும் பாடும் தன்மையால் சொல்லவும் இல்லை. ஏன் நான் நாரை உங்களை பார்த்து நான் சொல்றேன்? நீங்க உடனே போய் சொல்லுவீங்க, பறந்துகிட்டே இருப்பீங்க. அதுவும் எனக்காக நீங்கள் பறந்து சொல்லுவீர்கள். அது மட்டுமல்ல, பறந்து ஓடும் தன்மையும் உள்ளவர்கள் பாடுகின்ற தன்மை நல்ல பாடி சொல்லுவீங்க என்றார். அங்கே அதான் குறிப்பு. எம் கிள்ளைகள் எம் பூவைகள் என்றெல்லாம் அருளாளர்கள் பாடியிருக்கிறார்கள். தோழியராலே வளர்க்கப்படுதலினாலே பறத்தலையும் பாடுதலையும் ஒவ்வொன்றுக்கே உரித்தாக கூறினால் ஆயினும் இரண்டும் இரண்டற்கும் உரியனவே. அறத்திற்கு கண் எனப்படும் தகுதியாவது செல்லக்கூடிய நெறி, செல்ல நெறி, அதற்கு அறிவிக்கும் தலைமை. செல்லும் நெறியையும் செல்ல நெறியையும் அதற்கு அறிவிக்கும் தலைமை அது. பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். சுழுமொழி சுழன்றுழலும் வெண்ணாரைகள் ஆளும் பொற்கடல் அடிகள் ஆரூரற்கு வாழுமாறும் வளை கடலுமாறும் எனக்கு ஊழுமாறும் இவை உணர்த்த வல்லீரே. ஊழுமாறும் இவை உணர்த்த வல்லீர்களே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவாரூர் சென்று அந்த 2வது கண்ணை பெற்றார் அல்லவா, அந்த பெருமானை வணங்கி நாமும் புறக்கண்ணால் காண்பது மட்டுமல்லாமல் அகக்கண்ணாலையும் பார்த்து அவனுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடை பெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமண்ட ரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.